தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வீடியோ பிளேலிஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம SJF ஷெடியூலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். SJF ஷெடியூலிங்னா என்னது? ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஷெடியூலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம என்ன ஷெடியூலிங் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா FCFS ஷெடியூலிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அந்த வீடியோவில் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதனோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஜாப் சிபியூவில் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், கான்வாய் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எந்த ஜாப் நெக்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் போகிறோம், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ சிபியூவில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் லைனில் வந்து வெயிட் பண்ணும், ரெடி கியூவில். ஸோ இந்த ரெடி கியூவில் இருக்கிற மினிமம் நம்பர் ஆஃப் சிபியூ பஸ்ட் டைம் என்ன ஜாப் இருக்குதோ அந்த ஜாப்பை தான் சிபியூ வந்து செலக்ட் பண்ணும். ஸோ செலக்டிங் த ஷார்ட்டஸ்ட் சிபியூ பஸ்ட் டைம். இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் பார்க்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா P1, P2, P3, P4, P5ன்னு ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ப்ராசஸில் P5 என்ட்ரு ஆனாலுமே அதனுடைய சிபியூ பஸ்ட் டைம் வந்து லென்த்தி ஒன். ஸோ பட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, P1ஓட அந்த சிபியூ பஸ்ட் டைம் தான் ஸ்மாலாக இருக்கிறதுனால P1 தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து தான் P2, அதுக்கடுத்து தான் P3, P4, P5. ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படி ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னாலே கிவன் நம்பர் ஆஃப் ப்ராசஸில் சிபியூ பஸ்ட் டைம் எதுக்கு மினிமமாக இருக்கோ அந்த ப்ராசஸை தான் சிபியூ வந்து செலக்ட் பண்ணும். இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் P1, P2, P3, P4 இருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு சிபியூ பஸ்ட் டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ நேம், அந்த நேம் இட் செல்ஃப் SJF ஷெடியூலிங் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிறதுல மினிமம் நம்பர் ஆஃப் பஸ்ட் டைம் எந்த ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ட்ரா பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா P4 இந்த ப்ராசஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா அதனுடைய ஷெடியூலிங் டைம் வந்து 3. ஸோ ஷெடியூலிங் எடுத்துட்டோம். ஸோ சிபியூ வந்து P4 வந்து எடுத்துருச்சு. அட் டைம் ஸ்டார்டிங் டைம் 0. ஸோ அதனுடைய பஸ்ட் டைம் எவ்வளோ? 3 milliseconds. ஸோ அதுக்கு அடுத்த மினிமம் நம்பர் பஸ்ட் டைம்ங்கிறது P1. ஸோ அப்போ 6. இப்போ 3 + 6 9. ஸோ அட் டைம் 3 P1 வந்து என்டர்ட் இன்டு தி சிபியூ. அதுக்கு அடுத்த மினிமம் ஜாப் அப்படிங்கிறப்ப P3. ஸோ P1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட் டைம் 9 P3 ஜாப் வந்து உள்ளே வருது. ஸோ தென் 9 P3யோட பஸ்ட் டைம் எவ்வளவு? 7. ஸோ 9 + 7 வந்து 16 கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 16 milliseconds P2 ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ ஆஃப்டர் 8 millisecondsக்கு அப்புறம் P2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அப்போ வெயிட்டிங் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா P1 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? 3 milliseconds வெயிட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து P2 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? 16 milliseconds வெயிட் பண்ணுது. ஸோ P3 வந்து என்னது அட் டைம் 9ல் தான் உள்ளே வருது. P4 தான் என்னது ஸ்டார்டிங் டைம்லேயே உள்ளே வந்துடுறதுனால நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துட்டோம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம டிவைடட் பை 4 கொடுக்குறப்ப வி காட் என்னது 7 milliseconds. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம்னா என்னது? ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகிறப்பையும் சிபியூக்குள்ளே என்ட்ராகிறப்பையும் கம்ப்ளீட் பண்ணி முடிகிறது வரைக்கும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ தட் த டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சப்மிஷன் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஜாப் அண்ட் தி சப்மிஷன் ஆஃப் ஜாப். இப்போ P1 வந்து அதோட டர்ன் அரவுண்ட் டைம் என்ன சொல்லுவோம் நம்ம? டைம் 9. P2 ப்ராசஸோட கம்ப்ளீட்டிங் டைம் வந்து என்னது 24. P3யோட ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம் வந்து 16. P4 வந்து 3. ஸோ இதெல்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணணும். 9 + 24 + 16 + 3 டிவைடட் பை 4. So we got anything. $13 milliseconds வந்து டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சிம்பிளஸ்ட் ஒன். திஸ் இஸ் சிம்பிள் ஒர்க்கிங் ஸ்டைல் ஆஃப் என்னது SJF ஷெடியூலிங் அல்காரிதம். ஸோ another one example. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறப்ப நம்ம அந்த டைட்டிலே நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இதே இன்னொரு அல்காரிதம் நம்ம பார்க்க போகிறோம், நான் ப்ரீஎம்ப்டிவ். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு ப்ராசஸும் சிபியூக்குள்ளே என்ட்ராகிறப்பையும் சரி அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூஷன் டைம் அந்த பஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிபியூ விட்டு வெளியே எக்ஸிட் ஆகி வெளியே வரும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் ப்ரீஎம்ப்டிவ் டைப் ஆஃப் ஷெடியூலிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நான் ப்ரீஎம்ப்டிவ்னு சொல்லியிருக்கேன், ப்ரீஎம்ப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா
ஒன்ஸ் என்டர் ஆயிடுச்சு சிபியூக்குள்ளே ஒரு ப்ராசஸ் ஒரு ஜாப் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பஸ்ட் டைம் முடிகிற வரைக்கும் அது கம்ப்ளீட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வெளியே வரும். ஸோ ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம், அரைவல் டைம். ஒவ்வொரு ப்ராசஸ் இங்கே P1 P2 P3 P4 P5 5 ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரைவல் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ சிபியூக்குள்ளே அது உள்ளே என்டர் ஆகணும் அப்படிங்கிற டைமும் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஸோ இது வந்து பஸ்ட் டைம்ங்கிறது சிபியூவில் எக்ஸிக்யூஷன் எடுத்துக்கிற டைம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த அரைவல் டைம் கொடுத்தா நம்ம இந்த அரைவல் டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 0th டைமில் எந்த ப்ராசஸ் என்டர் ஆகுது? P2 ப்ராசஸ் என்டர் ஆகுது. அப்போ 0ல் P2 வந்து என்டர் ஆகிடுது. ஸோ அதனுடைய பஸ்ட் டைம் 12. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னா உள்ளே என்டர் ஆகிற டைம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. CPU எக்ஸிக்யூஷனுக்குரிய டைம் வந்து இங்கே 12 மில்லிசெகண்ட்ஸ். 12 மில்லிசெகண்ட்ஸ் நீ முடிச்சதுக்கப்புறம் தான் P2 ப்ராசஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே எக்ஸிட் ஆகி வெளியே வரும். ஸோ தென் அதுக்கு அடுத்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா 4. ஃபஸ்ட்டு டைம் அதுக்கு தான் கம்மியாக இருக்குது. ஸோ தட் என்னது P4 வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அட் டைம் 12ல் P4 உள்ள சிபியூக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் 4 மில்லிசெகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து P5. ஸோ P5 16ல் என்டர் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து P3 வந்து 22 மில்லிசெகண்ட்ஸில் என்டர் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன் P1 டைம் 30ல் வந்து P1 வந்து என்டர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த கன் சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். P2 P4 P5 P3 P1. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம இங்கே பார்த்தவொடனே என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ட் டைமில் இருக்கிறதுல மினிமம் நம்பர் என்னது 3. அப்போ P4 வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த கேஸ் இந்த எக்ஸாம்பிளில் இந்த பஸ்ட் டைம் தானே பார்க்கணும் நம்ம. அப்போ இனிக்கிறதுல மினிமம் ப்ராசஸ் என்னது 4. பட் நம்ம இங்கே அரைவல் டைம்னு ஒரு காலம் கொடுத்து கன்சிடரேஷன் கொடுத்ததுனால நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தேட் நம்ம P2 தான் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ P1 எப்போ என்டர் ஆகுது? 30. இப்போ 13 போடாமல் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? 10ன்னு போட்டிருக்கோம், 20ன்னு போட்டிருக்கோம். 13 போடாமல் நம்ம 20 போட்டிருக்கோம். இதனால அப்படின்னா இந்த வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த ஸ்டார்டிங் டைம் உள்ளே என்டர் ஆகிற டைமும் மைனஸ் அதனுடைய அரைவல் டைமை வந்து நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். இப்போ 30 - 10 = என்னது 20. தென் P2 வந்து அதனோட அரைவல் டைம்லேயே உள்ளே என்டர் ஆகிடுச்சு, அதனால 0 - 0 0. P3 வந்து அதனோட அரைவல் உள்ளே என்டர் ஆகிற டைம் வந்து என்னது 22. 22 - 3 வந்து என்னது 19. P4 வந்து என்னது அட் டைம் 12ல் வந்து என்டர் ஆகுது. ஸோ அதனுடைய அரைவல் டைம் 5 லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னது கிடைக்குது 7. P5 அட் டைம் 16ல் என்டர் ஆகுது. ஸோ அதனுடைய அரைவல் டைம் 12ல் லெஸ் பண்ணோன்னா we got 4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோன்னா we got 10 மில்லிசெகண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் எப்பயும் போல் கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ P1ஓட டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ P1 எக்ஸிட் ஆகி வெளியே போகிற டைம் என்னது 40. ஸோ 40 - 10 30. P2 ப்ராசஸோட எக்ஸிட் ஆகிற டைம் வந்து 12. ஸோ 12 - 0 12. P3 30 - 3 27. P4 16 minus arrival time we got 11 and P5 ஓட completion time பார்க்கறப்ப 22 minus 10 வந்து என்னது 12. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப 30 plus 12 plus 27 plus 11 plus 12 divided by 5 நம்ம போடுறப்ப இவ்வளோ வருது. ஆட் பண்ணால் 90 divided by 5ங்கிறப்ப 18 milliseconds. ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் பார்க்குறப்ப நம்ம என்ன எக்ஸிட் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ஃபார்முலா இதுதான். அரைவல் டைம் கொடுக்குறப்ப டர்ன் அரவுண்ட் டைமோட ஃபார்முலா வந்து எக்ஸிட் டைம் மைனஸ் அரைவல் டைம். எப்படி நம்ம வெயிட்டிங் டைமுக்கு கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி. ஸோ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ப்ரீஎம்ப்டிவ் இதுலேயே வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனாலும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே வருது, சிபியூ விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வருது. Another one type of SJF scheduling வந்து preemptive. Preemptiveனா என்ன?
ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். ப்ரீவியஸாக நான் ப்ரீஎம்டிவ்னா ஸ்மாலஸ்ட் ஜாப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், தென் P2, தென் P3, P4, P5ன்னு பார்த்தோம். ஸோ ஹையர் ப்ரியாரிட்டி ப்ராசஸ் உள்ளே என்ட்ராகிறப்ப, சிபியூக்குள்ளே என்ட்ராகிறப்ப எக்ஸிக்யூட் ஆகிற ப்ராசஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை வந்து சிபியூ வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லைக் P2 எக்ஸிக்யூட் ஆகியிருக்கிறப்ப P1 வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடுது. இப்போ P2க்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை. இப்போ P1 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் P2வை எக்ஸிக்யூஷனுக்கு உள்ளே அலோவ் பண்ணது சிபியூ. ஸோ இப்போ ப்ரீஎம்டிவ் ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி ஜாப்ஸோ இல்லைனா ஒரு அனதர் ஒன் ஒரு லாங் டைம் ஜாப்போ உள்ளே என்ட்ராகிறப்ப வெயிட்டேஜ், அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாகிறப்ப, அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறப்ப கரண்ட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிற ஜாப் சஸ்பெண்ட் ஆகிட்டு அந்த நியூவாக வரவுள்ள ஜாப் வந்து சிபியூவில் என்ட்ராகும். இதுதான் ப்ரீஎம்டிவ். ஸோ இப்போ ப்ரீஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இன்னொரு ப்ராசஸை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அப்போ பாதியில் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் டைம் எவ்வளோ நேரம் அது வெயிட் பண்ணணுங்கிறதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ லென்த் ஆஃப் நெக்ஸ்ட் சிபியூ பஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டில் இட் இஸ் ஒன் டிஃபிகல்ட் ஒன். பட் அதை வந்து நம்ம என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா tau n plus 1 equal to alpha into tn plus 1 minus alpha into tau n. ஸோ இந்த tnங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவல் லென்த், உன்னோட அந்த ப்ராசஸோட ஆக்சுவல் லென்த். இந்த tau n plus 1ங்கிறது நம்ம ப்ரெடிகேட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து எந்த ப்ராசஸ் வரணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிகேட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக ஆல்ஃபா வந்து 0 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த tau n plus 1 வந்து இந்த tau n தான் இருக்கும். 0 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா திஸ் வில் பி த ஆன்சர். ஸோ அப்போ ரீசன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம இந்த tn தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் சிபியூ பஸ்ட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த எஸ்டிமேட்டிங் த லென்த்துங்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணணும், அதர்வைஸ் அந்த ரீசன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நார்மலாக காமனாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபா வந்து 1/2 அப்படின்னு மட்டும்தான் செட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரீஎம்டிவ் வெர்ஷன் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்டிவ் வெர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டே பண்ணலை, நம்ம என்ன பண்ணிடுறோம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடறோம். அப்போ நியூ ப்ராசஸை அலோவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இதனுடைய ரிமைனிங் லென்த் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் பார்த்த எக்ஸாம்பிளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பட் இந்த கேஸ் என்னது, ப்ரீஎம்டிவ். அதே ப்ராசஸ் தான் P1, P2, P3, P4, P5 அதனுடைய பஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய அரைவல் டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த கால்குலேஷன்ஸ் பார்க்குறப்ப அட் டைம் 0 P2 உள்ளே என்ட்ரு ஆகிடும். பட் அட் டைம் 3 எது உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா P3 என்ட்ரு ஆகிடும். இப்போ P2 வந்து எவ்வளோ தூரம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருக்கு, அதனுடைய சிபியூ டைம் எவ்வளவு, 12ல் 3 மில்லிசெகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருச்சு. இப்போ 9 இருக்குது. இப்போ P3 உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அட் டைம் 5 P4 உள்ளே என்ட்ரு ஆகிடுது. அப்போ P3 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ P3யோட சிபியூ பஸ்ட் டைமை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 8 - 2 என்னது 6. ஸோ 5ல் P4 எக்ஸிக்யூட் என்ட்ரு ஆகுது. அட் டைம் 5ல் P4 என்ட்ரு ஆகுது. ஸோ அதனுடைய பஸ்ட் டைம் 4. ஸோ 5 + 4 9 கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. P4 வந்து முடிஞ்சது. அது கரெக்டாக அதனுடைய எக்ஸிக்யூஷன் சிபியூ டைமை யூட்டிலைஸ் பண்ணிடுச்சு. ஸோ தென் இப்போ இங்கே P1 வந்து உள்ளே என்ட்ரு ஆகும் 10, அதனுடைய அரைவல் டைம் சொல்கிறோம். பட் ஆனால் இந்த 10 நம்ம பார்க்குறப்ப இதனுடைய பஸ்ட் டைமும் 10, P1 10. பட் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப சிபியூ பஸ்ட் டைம் எது மினிமம் லென்த், 6, 9ல் 10ல் எது மினிமம், P3 தான் வந்து மினிமம். ஸோ தட் அட் டைம் 9ல் எது உள்ளே என்ட்ரு ஆகுது, P3 ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ 9 + 6 15 கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. P3 வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. டைம் 15 தட் இஸ் அந்த 12 பக்கத்தில் இருக்கிறனால P5 வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடுது. ஏன்னா அதனுடைய மினிமம் டைமும் 6. ஸோ தட் 15 + 6ங்கிறப்ப P5 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சது. தென் இந்த P2வா அதுக்கடுத்து P1 அப்படின்னு பார்க்குறப்ப P2 தான் இதில் மினிமம். ஸோ தட் எனக்கு 21 + 9 30. தென் P1 வந்து எப்போ தான் என்ட்ரு ஆகுது, அட் டைம் 30 இல்லைனா P1 ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகுது.
ஸோ இந்த ப்ரீஎம்ப்டிவ் பண்ணுறப்ப மட்டும் இந்த நெக்ஸ்ட் CPU டைம் எது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது இட்ஸ் அ பேஸ்ட் ஆன் இந்த டைமிங் ஷெடியூல். CPU பஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரீஎம்ப்டிவ் SJFல இந்த நெக்ஸ்ட் லென்த் CPU பஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒன் டாஸ்க். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் கவனமாக கரெக்டாக கால்குலேட் பண்ண பிறகு ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 20 P2க்கு வந்து நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம்? ஆஸ் யூஷுவல் P1 வந்து 30 - 10 உங்களுக்கு 20ன்னு தெரியும். P2 வந்து 0ல் உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. பட் ஸோ P2 எப்போ என்ட்ரு ஆகுது? 21ல் என்ட்ரு ஆகுது. ஸோ 21 அதனுடைய 21 கொடுக்குறோம். 21ல் என்ட்ரு ஆகுது. ஆனால் பட் P2 வந்து இனிஷியலாக என்ன பண்ணிடுது? 3 மில்லி செகண்ட்ஸ் முடிச்சிருது. அதனால 21 - 3 நம்ம என்ன கொடுக்குறோம்? 18. ஸோ வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். தென் P3. ஸோ P3 அட் டைம் 9 உள்ளே என்ட்ரு ஆகுது. பட் அதனுடைய அரைவல் டைம் வந்து 5. 9 - 5 வந்து எனது 4. இனிஷியலாக P3 வந்து அதனுடைய அரைவல் டைமில் உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ 2 மில்லி செகண்ட்ஸ் வந்து அது முடிஞ்சது. ஸோ 4 நம்மளுக்கு ஆன்சர். தென் P4 அதனுடைய டைமில் என்ட்ரு ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகி முதல் P4 தான் வெளியே வந்தது. ஸோ 5 - 5 0. அண்ட் P5 ப்ராசஸ் நம்பர் 5. P15 அதனுடைய அரைவல் டைம் வந்து 12 ஈக்குவல் டு 30. வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டைம் மைனஸ் அரைவல் டைம். இல்லைனா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிம்பிளாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ P1 சொல்கிறப்ப 30 - 10 20. P2 சொல்கிறப்ப எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? முதல் 3 மில்லி செகண்ட்ஸ் முடிச்சிச்சு. அப்போ 2 4 6 தென் 6 12 12 + 6 18 வந்துச்சா? இந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ P3 எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது? ஒன்லி 4. ஏன்னா 3 முதல் முடிச்சிருச்சு. அடுத்து ஒரு 4 தான் வெயிட் பண்ணுது. இந்த டைம் டியூரேஷன் தான் வெயிட் பண்ணுது 4. P4 தான் கரெக்டாக முடிச்சது அப்படிங்கிறப்ப 0. அண்ட் P5ங்கிறப்ப எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறப்ப உள்ளே என்ட்ராகவே இல்லை. ஸோ ஃப்ரம் தட் 15 மைனஸ் அரைவல் டைம் சொல்கிறப்ப நம்ம என்னது 12 ஈக்குவல் டு என்ன கொடுத்துடலாம்? நம்ம 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணணும். டைம்ங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அதே ஃபார்மில் தான் எக்ஸிட் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். நான் ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷனில் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறோம். ப்ரீஎம்ப்டிவ் வெர்ஷனில் SRTFன்னு சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம் ஜாப் அப்படிங்கிறனால ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் FCFSலேருந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஷெடியூலிங் வந்து உள்ளே என்ட்ரானோம். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, இட் மினிமைசஸ் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் போத் ப்ரீஎம்ப்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலர்ஸ். 2 டைப் ஆஃப் ஷெடியூலர்ஸ்லையும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறப்ப, டு ப்ரெடிக்ட் த நெக்ஸ்ட் CPU டைம்ங்கிறது ரொம்ப இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒன். அடுத்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டீடியஸ்ட் டாஸ்க். அதே மாதிரி லாங் ரன்னிங் CPU பவுண்ட் ஜாப்ஸ் வந்து ஆல்வேஸ் என்னது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் டைம் லென்த்தியாக இருக்குமா? அப்போ அனதர் ஒன் ஜாப் வர அது பாதியாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்லாட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதுதான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரியாரிட்டி ஷெடியூலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.